ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ராகி மாவு பக்கோடா ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். ஒரு தடவை செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப அடிக்கடி உங்கள் வீட்டில் நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லியும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. மாவு நல்லா சலிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா, நம்ம இட்லிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஆப்ப சோடா தான் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. கூடவே 1 கேரட்டை பூவாக துருவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சோம்புத்தூள் இல்லைன்னா முழுசாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கூடவே 4 கொத்து கருவேப்பிலை, அப்புறமா பொடியாக கட் பண்ண மல்லிலைகள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியில் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இது போல் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து பிசையும் போது அதோடைய பதம் வந்து கரெக்டாக வரும். இப்போ தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப லூஸாக இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாத மாதிரி பதத்தில் பிசைஞ்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. மாவு எடுத்து நம்ம ரஃப்பாக மாவு எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா தான் பக்கோடா நல்லா மொறுன்னு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்து போட்டிங்கன்னா மேலே கிறிஸ்பியாக வராது. மாவு எடுத்து ரஃப்பாக நம்ம ஆயிலில் சேர்த்துக்க வேண்டியதுதான். ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் குறைச்சிடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சிக்கோங்க. அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா வெந்து வரும், மேலே நல்லா மொறுன்னு வரும். நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கலர் பார்க்க தான் உங்களுக்கு டார்க்காக இருக்குமே தவிர சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்துட்டாங்கன்னா டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிரும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.